السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய தர்மீ சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் நாம் அவனுடைய கலாமாகிய அல் குர்ஆனுடைய விரிவுரையை தொடர்ந்து பார்த்து வந்தோம். அதில் ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அந்த வகுப்பை நாம் ஆரம்பம் செய்திருக்கின்றோம். இதுவரையிலும் சூரத்துல் பக்ரா என்கிற அத்தியாயத்தின் ஆரம்பம் முதற்கொண்டு 29 வசனங்கள் வரை நாம் பார்த்து முடித்து விட்டோம். இன்றைய தினம் 30வது வசனத்திலிருந்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அத்தியாயத்திலே மனித சமுதாயத்திற்கு தேவையான பல்வேறு விதமான வழிகாட்டுதலை வழங்கும் விதமாக மனிதன் எவ்வாறு படைக்கப்பட்டான், அவன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன, படைக்கப்படுகிற போது நிகழ்ந்த நிகழ்வுகள் என்ன என்பதையெல்லாம் மனித சமுதாயத்திற்கு படிப்படியாக இருப்பதற்காக வேண்டி, பாடமாக இருப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதன் அடிப்படையில் தான் இந்த இப்போது நாம் ஆரம்பிக்க இருக்கின்ற 30வது வசனம் தொட்டு ஒரு சில வசனங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட போது அல்லாஹும் மலாயிக்காவும் பேசிக்கொண்ட விஷயங்கள், அதே போன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்வதற்கு அல்லாஹ் இப்லீஸிற்கு கட்டளையிட்ட போது அதை அவன் மறுத்தான். மறுப்பதற்கு அவன் என்ன காரணத்தை சொன்னான். அதுபோன்று இப்லீஸ் அதன் காரணமாக அல்லாஹுடைய சாபத்திற்குரியவனாக மாறினான். அதே போன்று அந்த இப்லீஸுக்கு மனிதனுக்கு மத்தியிலான பகைமையின் காரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொர்க்கத்தில் தங்க வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்பது போன்ற மிக ஒரு முக்கியமான மனித சமுதாயத்தின் மனித வரலாற்றில் நிகழ்ந்த மிக முக்கியமான சில நிகழ்வுகளை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك قال إني أعلم ما لا تعلمون. இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து கூறும் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான், உம்முடைய இரட்சகன் மலாயிக்காவிடம் கூறியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். நான் பூமியில் ஒரு ஹலீஃபாவை ஏற்படுத்தப் போகிறேன். அப்போது அவர்கள் கூறினார்கள், அதாவது மலாயிக்கா கூறினார்கள், பூமியில் இரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய்? நஹ்னு நுஸப்பிஹ் பிஹம்திக், நாங்கள் உன்னுடைய புகழை துதித்து கொண்டிருக்கிறோம். வனுகத்திஸு லக், உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று அந்த மலாயிக்கா கூறினார்கள். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இன்னி அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பதிலளித்தார். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கக்கூடிய அந்த நிகழ்வின் ஆரம்பத்தில் துவக்கத்தில் நடந்த ஒரு உரையாடல். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்றான், மலாயிக்காவிடத்தில் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? நான் ஒரு படைப்பை, பூமியில் ஒரு ஹலீஃபாவை படைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் மனிதர்களை படைப்பதற்கு முன்பாகவே அவருடைய மேன்மையை குறித்து, மனிதனுடைய மேன்மையை குறித்து மலாயிக்காவின் அவையில் நினைவு கூறி அதன் மூலம் என்ன செஞ்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய அருட்கொடையை நமக்கு வழங்கியிருக்கிறான். அதாவது அல்லாஹ் மனிதர்களை மலாயிக்காவின் அவையில், அதாவது மலக்கிடத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், மனிதர்களை குறித்து பேசினான் என்பதே மனிதர்களுக்கு அல்லாஹ் செய்திருக்கின்ற ஒரு அருட்கொடை என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக இது கால என்று சொல்லுகிறான் இல்லையா, குரானில் எந்த இடங்களெல்லாம் இது என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறதோ
இது கால என்று சொன்னா இல்லையா, இது அந்த இது என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் எனது நினைச்சு பாருங்க, நினைவு கூறுங்கள் என்பதுதான் அதற்கான பொருளாக இருக்கும் என்று சொல்றாங்க. மொழியியல் அறிஞர் அபுல் பக்காயில் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் நினைச்சாங்க சொல்றாங்க. இப்போ இது வந்து மொழியியல் அறிஞர்களிடத்தில் எங்கெல்லாம் குரானில் இது கால ரப்புக்கலில் மலாய்க்கா, இது குல்லா லில் மலாய்க்கத்தி என்றெல்லாம் அல்லாஹ் நினைச்சான் பல வசனங்களை சொல்லி காட்டுறான். அந்த இடங்களெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் நினைவு கூறுங்கள், அதாவது ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லி அதை ஞாபகப்படுத்துவதற்காக தான் அல்லாஹ் நினைச்சான் இந்த செய்தியை சொல்லி காட்டுறான் என்பதாகத்தான் அதற்கான பொருளாக இருக்கும் என்பதை நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக இந்த வசனத்தில் ஹலீஃபா என்கிற வார்த்தை, நான் அதை வந்து வசனத்தை மொழிபெயர்க்கும் போது ஹலீஃபா என்பதை மொழிபெயர்க்காமல் சொன்னேன் இல்லையா. ஏன் அப்படின்னா ஹலீஃபா என்றால் யார், ஹலீஃபா என்றால் அதற்கான பொருள் என்ன என்பதில் முஃபஸ்ஸிர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு. இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சிலர் என்ன செய்கிறாங்க, மனிதனுடைய மிக முக்கியமான ரோல் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஆட்சியை உருவாக்கணும். ஏனென்றால் மனிதன் யார், ஹலீஃபா. ஹலீஃபா என்று சொன்னால் அதற்கு என்னது நேரடியான அர்த்தம் வந்து பின்தொடரலாக வரக்கூடியவர், ஒருவருக்கு பின்னர் அந்த இடத்தை நிரப்பக்கூடியவர் என்பதன் அதற்கான நேரடியான பொருள். அப்போ இந்த அர்த்தத்தில் அல்லாஹ்வுடைய ஹலீஃபா தான் மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் வந்து ஆட்சி அதிகாரத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் ஆட்சி படைக்கப்பட்டவன் தான் யார், மனிதன். அந்த ஒரு அந்தஸ்தில் தான் அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கிறான். அப்போ அதே பொறுப்பு தான் யாருக்கு இருக்குது, எல்லா மனிதருக்கும் இருக்கிறது என்பதாக ஒரு சாரார் வாதிடுகிறார். ஆனால் இந்த வாதம் சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொத்த வசனத்துடைய விளக்கத்தை நாம் எடுத்து பார்க்கிற போது பெரும்பான்மை முஃபஸ்ஸிர்கள், குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் இதற்கு அளித்திருக்கின்ற விளக்கத்தை நாம் பார்க்கிற போது இது தவறு என்று நம்மால் விளங்குவது. இந்த வாதம் என்னது, தவறான வாதம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இமாம் தபீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, ஹலீஃபா என்பது ஒருவர் மற்றொரு இடத்தில் அவருக்கு பின் நின்றால் அந்த விஷயத்தில் அவர் என்ன செய்கிறாரு, இவருக்கு ஹலீஃபாவை வந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் மொழி ரீதியாக இப்போ நம்ம சொல்லி காட்டிய அர்த்தம். சரிங்களா. இமாம் இப்னு அத்தியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னாங்க, பின்னர் வருபவர் என்பதுதான் ஹலீஃபா என்பதனுடைய பொருள், அதாவது ஒருவருடைய இடத்திற்கு பின்னாடி வர்றவர். இமாம் இப்னு கஸீர் அவர்கள் சொன்னாங்க, ஒருவருக்கு பின் ஒருவராக வரும் சமுதாயம் தலைமுறை என்கிற பொருளில் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு இந்த ஹலீஃபா என்கிற சொல் அல் குர்ஆனில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கு அவங்க என்ன ஆதாரங்கள் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்துடைய 165வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றானா, ஹுவல்லதி ஜஅலக்கும் ஹலாயிஃபல் அர்த், அவன் தான் உங்களை என்ன செஞ்சிருக்கிறான், பூமியில் வழித்தோன்றலாக ஆக்கி இருக்கிறான்னு சொல்லுவான். ஹலீஃபா என்பதுடைய பன்மையாக ஹலாயிஃபல் அர்த் அப்படின்னு சொல்லுவான். பூமியில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், உங்களை வழித்தோன்றர்களா அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு தலைமுறைக்கு பின்னாடி இன்னொரு தலைமுறை என்று தொடர்ச்சியாக வரக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதே போன்று 27வது அத்தியாயத்துடைய 62வது வசனத்தில் அதிலும் அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களை ஹலாயிஃபுகளா அதாவது வழித்தோன்றலா ஆக்கியது யார் என்று அல்லாஹ் கேட்குறான். அதே போன்று 43வது அத்தியாயத்துடைய 60வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுவான், நாம் நாடி இருந்தால் மக்களுக்கு பதில் என்ன செஞ்சிருப்போம், மலாய்க்காயில் ஏற்படுத்தி அவர்களை பின்தொன்றல் ஆக்கியிருப்போம், தொடர்ச்சியாக ஒன்றன் பின் வரக்கூடியவர்கள் ஆக்கியிருப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இப்படி அல் குர்ஆனில் என்ன செய்கிறான், அல்லாஹ் தஆலா பல்வேறு இடங்களில் இந்த ஹலீஃபா என்கிற வார்த்தையின் பன்மை சொல்லை பயன்படுத்தி அங்கெல்லாம் என்ன செய்கிறான், அல்லாஹ் ஒரு தலைமுறைக்கு பின்ன இன்னொரு தலைமுறை வரக்கூடியவர்கள் என்கிற அர்த்தத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ ஹலீஃபா என்கிற இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் அதற்கு நேரடியான பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தலைமுறை தலைமுறையாக வரக்கூடியவர்கள். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்றான், இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி ஹலீஃபா, நான் ஒரு ஹலீஃபா, ஒரு ஹலீஃபா என்று தான் அல்லாஹ் சொல்கிறான்.
இந்த ஒரு ஹலீஃபா என்று சொன்னால் அது யார்? தலைமுறையாக வரக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்க இருக்கிறேன் என்பதால் அதற்கான பொருள் என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இது இரண்டாவது கருத்துடையவர்கள் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, அவர் ஒரு முஃபஸ்ஸிர் தான். அவர் இந்த கருத்தை என்ன செய்றாங்க சொல்றாங்க. என்ன கருத்து அப்படின்னா, ஹலீஃபா என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நேரடி ஆதம் அலைஹிஸ்ஸலாமை குறிக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அல்லாஹ்வின் சட்டங்களையும் கட்டளையும் பூமியில் முறைப்படுத்தும் அல்லாஹ்வின் ஹலீஃபா ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அடிப்படையில் இந்த அதிகாரத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாருமே யார்? ஹலீஃபா. இதன் அடிப்படையில் ஆட்சி தலைவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்பதுதான் இந்த ஹலீஃபா என்பதுடைய பொருள். அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுடைய சட்டங்களை அவங்க என்ன செய்வாங்க? பூமியில் நிலைநாட்டுவார்கள் என்று சொல்கிறாங்க. ஆனால் இப்படி இந்த இரண்டு கருத்துக்கள் இதற்கு கொடுக்கப்பட்டாலும் இந்த இடத்தில் மிக பொருத்தமான அர்த்தம் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் என்ன சொல்லுவோம்? நம்ம வழித்தோன்றர்கள். ஏன் அப்படின்னு சொன்னால், அடுத்த வசனம் இதை இன்னும் தெளிவுபடுத்தும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஹலீஃபாவை ஏற்படுத்த போகிறேன் என்று அல்லாஹ் யார்கிட்ட சொன்னான்? மலாயிக்காவுன்னு சொன்னான். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க ஒரு கேள்வி எழுப்புனாங்க இல்லையா? என்ன கேள்வி எழுப்புனாங்க? பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியவர்களையா நீ படைக்கப் போகிறாய் அப்படின்னு. அப்போ ஹலீஃபா என்பது அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடியவர் என்று இருந்தால் அப்படி பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கா? பூமியில் குழப்பம் செய்வாங்க, அதனால் ரத்தம் சிந்துவாங்க அப்படின்னு பொருள் கொள்வதற்கு இடம் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு வார்த்தை அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மட்டுமே குறிக்கும் என்றிருந்தாலும் என்ன இல்லை, அதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு நபர் என்ன செய்ய மாட்டார்? அவரே குழப்பம் செஞ்சு அவரே ரத்தம் சிந்தி அப்படி பூமியில் நடப்பாருன்னு கேட்டால் நடக்க மாட்டார். அப்போ அவர் மூலமாக ஏற்பட இருக்கின்ற சந்ததி, அந்த வழித்தோன்றர்கள் இந்த பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதைத்தான் இந்த வசனம் சுட்டி காட்டுகிறது என்பதனால தான் எடுத்துட்டாங்க. மலாய்க்கா அப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிதானே? மலாய்க்கா கேட்ட கேள்வி அதுதான். அப்போ அந்த கேள்வியிலேயே என்ன அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு? வழித்தோன்றர்களாக, அதாவது தலைமுறையாக என்ன செய்வாங்க? இந்த மனித சமுதாயம் இந்த உலகத்தில் பல்கி பெருகுவார்கள். அப்போ பெருகும் போது என்ன செய்வாங்க? இயல்பாகவே ஒருத்தர் 2 பேர் இருக்கும்போது பிரச்சனை இல்லாத இருக்கக்கூடிய இடம் பல பேர் உருவாகும் போது என்ன செய்வோம்? பிரச்சனை உண்டாகும். அதனால் என்ன நடக்கும்? பூமியில் கலவரங்கள், குழப்பங்கள், மோதல்கள், போர்கள் இதெல்லாம் நடந்து அதன் மூலம் என்ன நடக்கும்? பூமியில் ரத்த சிந்தக்கூடிய நிலை உண்டாகும், குழப்பங்கள் உண்டாகும் என்பதைத்தான் என்ன செய்றாங்க? மலாய்க்காவுடைய கேள்வியின் மூலமாக முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த பின்வருகின்ற வசனம் மிக தெளிவான சான்றாக இருக்குது. எதற்கு? வழித்தோன்றர்களாக உருவாகக்கூடியவர்கள் என்பதைத்தான் அல்லாஹ் ஹலீஃபா என்கிற சொல்லின் மூலமாக நாடுகிறான் என்பது நம்ம என்ன புரிந்து கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ்வின் ஹலீஃபா என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்துவது பொருத்தமற்றது. ஏன் அப்படி சொன்னால், அதாவது ஹலீஃபா என்பதற்கு நேரடியான அர்த்தம் கொண்டு, அதாவது மொழி ரீதியான அர்த்தம் கொண்டு ஒருவருக்கு பின்னர் பகரமாக நிற்கக்கூடியவர், ஆட்சி அதிகாரத்தில் அவருடைய பகரமாக வரக்கூடியவர். இப்போ நம்ம இஸ்லாமிய வரலாற்றிலே அபூபக்கர் அவர்களை என்ன சொல்லுவோம்? ஹலீஃபா. யார் அவர்? ஹலீஃபத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹலீஃபா. அப்படின்னு அர்த்தம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு பின்னர் பொறுப்பேற்றுக் கொண்டவர் தான் யார்? அபூபக்கர் அவர்கள். அதே போன்று தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரும் ஹலீஃபா. யாருடைய ஹலீஃபா? உமர் ரலியல்லாஹுடைய ஹலீஃபா. உமர் ரலியல்லாஹு அவர்கள் நிறைவேற்றி வந்த ஆட்சி அதிகாரத்தை அவருக்கு பின்னர் தலைமை தாங்கி வழிநடத்தி சென்றவர் தான் யார்? உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்படி தான் என்ன சொல்லுவோம்? ஹுலஃபாஉர் ராஷிதீன், 4 ஹலீஃபாக்கள் என்று சொல்லுவாங்களே, நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் இந்த அர்த்தத்தில் தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இது அல்லாஹ்வினுடைய இடத்துல மனிதனை வச்சு பார்க்கும்போது இது பொருந்துமான்னு கேட்டால் பொருந்தாது. அல்லாஹ்வுக்கு ஹலீஃபா தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலீஃபாவாக அபூபக்கர் அவர்கள் வருகிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் என்ன காரணம்? அபூபக்கர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஆட்சி செய்தார்கள், மரணித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க இல்லையா? இப்போ அல்லாஹ் ஆட்சி செய்கிறான், அல்லாஹ்வுடைய ஆட்சியை மனிதன் பூமியில் நிலைநாட்டுகிறான் என்று சொன்னால் அது பொருத்தமற்றது. எல்லா காலத்திலும் அல்லாஹ்வின் ஆட்சி என்னது? அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருந்துட்டு. புரியுதுங்களா? அல்லாஹ்வுடைய ஆட்சி யார் கையில் இருக்கு? அது அல்லாஹ்வுடைய கையிலே தான் இருந்துட்டு இருக்கு. அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரத்தில் யாருக்கு என்ன இல்லை, எந்த பங்கும் எந்த அதிகாரமும் கிடையாது.
இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ஆட்சி அதிகாரம் யார் கையில் தான் இருக்கு? அல்லாஹும்ம மாலிக்குல் முல்கி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல நம்ம இடத்துல சொல்லுகிறான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி, நீங்க சொல்லுங்க அல்லாஹ்வே நீதான் யாரு? ஆட்சியாளனுக்கெல்லாம் மிக்க மேலான ஆட்சியாளன். அப்ப நான் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடியவன், அதிகாரத்தை வைத்திருக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் தான். இப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சியிலே அவனுக்கு பகரமாக நிற்கக்கூடியவர்கள் என்கிற வார்த்தையில் இந்த சொல்லை நாம் பயன்படுத்துவது என்பது பிழையானது, அது அபத்தமானது. சரிங்களா? அப்போ அதற்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலைநாட்டிய அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சஹாபாக்கள், அதற்கு பின்னர் இஸ்லாமிய வரலாற்றிலே ஆட்சி செய்த பல ஆட்சியாளர்கள் இந்த பூமியிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் ஆட்சி நிலைநாட்டினாங்களா இல்லையா? அது போன்ற ஆட்சி இருக்க வேண்டுமா வேண்டாவா என்று கேட்டால் என்ன சொல்லணும்? இது இருக்க வேண்டும். இருந்தால் அதுதான் இந்த உலகத்திற்கு ஆகச்சிறந்த விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அந்த ஆட்சியை உருவாக்குவதற்காண்டி பாடுபடுவது என்பதில் இல்லை, நம் மீது கடமையாக்கப்பட்ட விஷயம் அல்ல. இப்போ நமக்கு என்ன கடமை? நாம் எதை நிலைநாட்டணும்? எதை நிலைநாட்டணும்? இன்னும் பதில காணோம். எதை நிலைநாட்டி வாழணும்? தௌஹீதை நிலைநாட்டி வாழ வேண்டும். நம்ம கடமை என்ன? நமக்கு கடமை தௌஹீதை நிலைநாட்டுவது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை நிலைநாட்டுவது, அதுதான் நம்ம கடமை. அந்த கடமையை நம்ம செய்யும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆட்சியை தருகிறான். ஆட்சியை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான். அதே போன்றுதான் அவர்களுக்கு முன்னர் வாழ்ந்த சில நபிமார்களுக்கு கொடுத்தான், பல நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் இல்லையா? இஸ்லாமிய வரலாற்றை நம்ம எடுத்து பார்த்தால் நபிமார்களில் ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக்கொண்டு ஆட்சி நடத்தி கொண்டிருந்த நபிமார்கள் என்று சொன்னால் எத்தனை பேர்? எத்தனை பேர்? 2 பேர். யார் அந்த 2 பேர்? ஒன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இந்த 2 நபிக்கு தான் அல்லாஹ் இணைஞ்சிருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். வேற எந்த நபியும், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை, துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை. அதே போன்று யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் இல்லை. யூசுப் நபி ஆட்சி அதிகாரத்தில் ஒரு சில பகுதிகளை அவர் என்ன செஞ்சார்? நிறைவேற்றினார். முழுமையான ஆட்சி கொடுக்கப்பட்ட நபிமார்கள் என்று சொன்னால் 2 பேர் தான். மூன்றாவது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு, இந்த 3 நபிகளை தவிர வேறு யாரும் சில முழுமையான ஆட்சி அதிகாரத்தோடு இந்த பூமியில் பவனி வரவில்லை. அப்போ எதனால எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஆட்சியை கொடுக்கல? ஆட்சி அல்ல இங்கே பிரதானம். ஆனால் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் இருந்தார் தௌஹீதை நிலைநாட்ட சொன்னால் அவர்கள் அதற்காக பாடுபட்டாங்க. அவருடைய வாழ்நாள் லட்சியமாக என்ன இருந்தது? தீனை நிலைநாட்டுது என்று சொன்னால் என்னது? தௌஹீதை நிலைநாட்டுது. இகாமத்து தீன் இந்த வாதத்தை சொல்லி தான் என்ன செய்வாங்க? ஆட்சியை பிடிக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க? வாதிடுவாங்க. இதற்கென்று சில அமைப்புகளும் கட்சிகளும் இருந்து கொண்டிருக்கு. ஆனால் இகாமத்து தீனுடைய அடிப்படை என்ன? தௌஹீதை நிலைநாட்டுவது. அதைத்தான் என்ன செஞ்சாங்க? யார் செஞ்சாங்க? நபிமார்கள் செய்தார்கள். அப்போ நபிமார்கள் செய்த அந்த பணியை நம்ம செஞ்சு நம்ம தௌஹீதின் பக்கம் மக்களை அழைக்கிறோம், தௌஹீது பிரச்சாரத்தை செய்கிறோம். அதே போன்று குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும் என்கிற ஒரு கருத்தோட்டத்தை மக்களுக்கு மத்தியில் சொல்கிறோம். அதன் பக்கம் மக்கள் அழைக்கிறோம். இதுக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? மக்கள் செவிதாய்த்து உடன்பட்டு ஒரு பாதையில் கொண்டு ஒருங்கிணைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அப்போ நமக்கு என்ன செய்வோம்? அங்கே ஆட்சி என்பது நினைவாகிவிடும், அங்கே நிஜமாகிடும். ஆட்சி என்பது என்ன செய்யும்? அந்த இடத்துல பரிபூர்ணம் அடையும். அதுதான் ஆட்சி முறைக்கான இஸ்லாம் சொல்லுகின்ற வழி. சரிங்களா? அல்லாஹ் தஆலா சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் சொல்லும்போது, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு மின்கும் வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி லஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி கமா ஸ்தக்லஃபல் லதீன மின் கப்லிஹிம். உங்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். என்ன வாக்களிக்கிறான்? உங்களுக்கு முன்பிருந்தவர்களை எப்படி ஆட்சியாளர்கள் ஆக்கினமோ அது போன்ற உங்களுக்கும் ஆட்சியை தருகிறேன். அந்த இடத்துல என்ன செய்யறான்? இஸ்தக்லஃப, அதாவது உங்களை ஹலீஃபாக்கள் ஆக்குறேன்.
அப்போ அந்த இடத்துல என்ன அதிக பொருள் என்ன சொன்னால் ஆட்சியாளர்கள் ஆக்கிறேன்லாம். அப்போ இதை அல்லாஹ் எப்படி சொல்கிறான்? உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு எல்லாம் வாக்களித்த ஒரு வாக்குறுதியை போன்று உங்களுக்கு வாக்களிக்கிறேன்னு சொல்கிறான். இப்போ அவங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் கொடுக்குறேன். எப்படி கொடுக்குறேன்? அதுக்கான வழிமுறை சொல்லும்போது என்ன செய்யணும்? அல்லாஹ் நீங்கள் என்ன செய்யணும்? யஅ்புதூனனி வலா யுஷ்ரிகு பி ஷைஆ, என்னை மட்டுமே வணங்க வேண்டும், எனக்கு எந்த ஒன்றையும் இணை கற்பிக்கக்கூடாது. அப்போ தௌஹீதை நிலைநாட்டணும். தௌஹீதை நிலைநாட்டுவதன் மூலமாகத்தான் ஆட்சி அதிகாரம் என்பது கைகூடும். தௌஹீத் இல்லாமல் என்ன செய்யாது? ஆட்சி என்பது கிடையாது. தௌஹீத் இல்லாத ஒரு ஆட்சி ஒரு இடத்தில் இருந்தால் அது ஒரு காலம் என்னவாக இருக்காது? இஸ்லாமிய ஆட்சியாக இருக்காது. தௌஹீத் இல்லாத ஆட்சி என்பது என்ன இல்லை, இஸ்லாமிய ஆட்சி அல்ல. அது எத்தனை முஸ்லிம்கள் சேர்ந்து நடத்தினாலும் சரி, அங்கே இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறையில் இருந்தாலும் சரி. குற்றவியல் சட்டங்கள்லாம் தெரியும் இல்லையா? திருடினால் கைவெட்டணும், விபச்சாரம் செய்தால், திருமணமானவர்களாக இருந்தால் அவர்களை கொல்ல வேண்டும், திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு கசியடி கொடுக்க வேண்டும், அதே போன்று கொள்ளையடிக்கிறது, அடுத்தவருடைய சொத்துக்களை அபகரிக்கிறது, அதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற அடிப்படையில், சரியான நீதத்தின் அடிப்படையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை ஒருவர் நிலைநாட்டி கொண்டு வாழுகிறார். ஆனால் அந்த நபரிடத்தில் தௌஹீத் இல்லை, அல்லது அவர் ஆட்சி செலுத்தக்கூடிய பகுதியில் தௌஹீத் இல்லை என்று சொன்னால் அது ஒரு காலம் என்ன ஆகாது? இஸ்லாமிய ஆட்சி ஆகாது. அப்போ இஸ்லாமிய ஆட்சி நிறுவுவதை அல்லாஹ் நமக்கு எப்படி கடமையாக்குறான்னு சொன்னால் தௌஹீதின் மூலமாகத்தான் அது பூர்த்தியாக வேண்டும், அது முழுமை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆனால் இன்றைக்கி மக்கள் என்ன செய்கிறாங்க? இதை புரிந்து கொள்ளாததன் காரணமாக இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு சில இளைஞர்கள் கூட என்ன செய்கிறாங்கன்னா, எதை முன்னிலைப்படுத்தி அவங்களுடைய அழைப்பு இருக்கும் என்று கேட்டால், அவங்களுடைய தாவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா எதாக இருக்கும்? ஆட்சி அதிகாரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பரவலாக ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்குது, ஒரு தீவிரவாத அமைப்பு. அதே மாதிரி இன்னும் பல அமைப்புகள், போக்கோ ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு, இது வந்து ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஐஎஸ்ஐஎஸ்ன்றது அவங்களுக்கு பிரபலமான ஒரு அமைப்பு. இப்போ இது போன்ற அமைப்புகள்லாம் என்ன அஜெண்டாவில் வேலை செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வர போகிறோம். ஐஎஸ்ஐஎஸ் என்னுடைய பிரச்சாரம் என்னது? இஸ்லாமிக் ஸ்டேட் ஆஃப் ஈராக் அண்ட் சிரியா. ஆரம்பத்தில் தான் அவங்க வந்து எடுத்து வச்ச வாதம். இப்போ இன்றைக்கி அதெல்லாம் பொய் ஆயிடுச்சுன்றது நமக்கு வெளிச்சமாக தெரிஞ்ச விஷயம். ஆனாலும் கூட ஒரு காலத்தில் என்ன செஞ்சது? இது ரொம்ப தீவிரமாக வளர ஆரம்பிச்சு. இதனுடைய தாக்கம் இளைஞர்களிடத்தில் என்ன பயங்கரமாக பரவிடுச்சு. அது போன்ற சித்தாந்தங்களுடைய சிந்தனைகளுடைய அமைப்புகள் தோன்றுவதற்கும் அதனுடைய பிரச்சாரங்கள் சமூகத்தில் வேறுபடிப்பதற்குமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வாதம். இது கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா? இஸ்லாமிய ஆட்சி வந்தால் யாராவது நம்ம வேணாம்னு சொல்லுவோமா? நமக்கெல்லாம் எப்படி இருக்குது? இஸ்லாமியை நேசிக்கக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய ஒருவர், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வழிகாட்டிய அடிப்படையில் ஒரு ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அது வந்து மூமின்களுக்கான பொற்காலம். அப்படி ஒரு காலம் இருந்தால் சரிதானே? நீதத்தின் அடிப்படையிலான குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையிலான ஆட்சி இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுகிறது என்று சொன்னால் அது மூமின்கள் மிக அதிகமாக மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற ஒரு காலம் அது. அப்போ அதனால அதை யாரும் விரும்பாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர்கள் இந்த வாதங்களை சொல்லி என்ன செய்கிறாங்க? முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்திற்கு முரணான கருத்துக்களையும் சித்தாந்தங்களையும் தான் என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு மத்தியில் பரப்புறாங்க. சொல்லக்கூடியவங்களுக்கு சரியான தௌஹீதை பற்றிய வரையறைகள் தெரியாது. அப்போ தௌஹீது தான் அடிப்படை என்பதுதான் என்ன செய்யுது? நாம் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இப்போ ஹலீஃபா என்பதற்கு இந்த வசனம் என்ன பொருளை நாடுகிறது என்று சொன்னால் அது என்னதான்? வழித்தோன்றர்கள் தான். ஏனென்றால் அடுத்த வசனமே அதை அவங்க நினைச்சாங்க மிக தெளிவாக இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதையும் என்ன செய்கிறாங்க? இமாம் இப்னு கஸீர் அவர்கள் நினைச்சாங்க அவருடைய விரிவுரை நூலில் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதில் கலீஃபா என்பது ஆதம குறிச்சிட்டு ஆட்சியாளர் தான் என்று அந்த வசனம் நாடப்படும் என்றிருந்தால் மலாய்க்கா எழுப்பி இந்த கேள்விக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். சரிங்களா? அப்படின்றத அவங்க சொல்லிட்டு அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது அப்படின்னா, இது வந்து மக்கள் மனித சமுதாயம் பெரும் கொண்ட கூட்டமாக ஒரு வழித்தோன்றலாக வருவார்கள், அதனால் அவரிடத்தில் இது போன்ற குழப்பங்கள்லாம் ஏற்படும் என்பதுதான் அதனுடைய பொருள் என்பதை செஞ்சுருக்கிறாங்க. மலக்குகள் விளங்கி வைத்து தான் அதை கேட்டிருக்கிறாங்கன்றதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இப்போ இந்த வசனத்தில் என்ன சொன்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொன்னால் நான் ஒரு ஹலீஃபாவை படைக்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மலாய்க்கா என்ன செய்கிறாங்க?
அவங்க குழப்பம் செய்வாங்க, ரத்தம் சிந்துவாங்க அப்படின்றத கேள்விக்கிறாங்க. இது மலாய்க்கா அல்லாஹ்விடத்தில் குறுக்கீடு செய்வதற்கு அப்படி நீ படைக்க வேண்டாம், படைச்சா அவங்க மூலமாக இந்த மாதிரியான தோஷங்கள் உண்டாகும், இது போன்ற இடையூறுகள் இன்னல்கள் ஏற்படும் என்கிற அர்த்தத்தில் அல்லாஹ்விடத்தில் கிராஸ் கொஸ்டின் சொல்ல முடியாது, எதிர்கேள்வி. அது போன்ற அவர்கள் கேள்வி கேட்டாங்களா அப்படின்னா அதல்ல. இதற்கு விளக்கத்தை குறித்து இப்னு கஸீர் சொல்லும்போது சொல்கிறாங்க, அப்படி அவங்க சில கேட்கல. ஏன்னா அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி சொல்லும்போது லா யஸ்பிகூனஹு பில் கவுல், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முந்தி பேச மாட்டாங்க. சரிங்களா? அல்லாஹ் ஒன்று சொல்ல அதற்கு மாற்றமாக அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க, அது அவருடைய பண்பல்ல. அப்போ அப்படி இருக்கும்போது அவர்கள் இதை கேட்டதற்குரிய காரணம் என்ன சொன்னால், அல்லாஹ் இதை அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறான். இந்த கேள்வி கேட்பதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு அனுமதித்திருக்கிறான். அப்போ இந்த கேள்வி எதற்காக வேண்டிட்டு சொன்னால், இந்த கேள்வியினூடாகவே அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த நிகழ்வுக்கு முன்னதாகவே மனிதனை பற்றியும் மனிதனுடைய தன்மைகளை பற்றியும் அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறான். அறிவித்து கொடுக்காத இந்த அறிவு அவங்கள்ட்ட கிடையாது. பின்னாடி வரக்கூடிய வசனத்தில் அதை அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. அல்லாஹ் அறிவித்து தராத மறைவான ஞானம் எதுவுமே யார்கிட்ட கிடையாது, மலாய்க்காவுக்கு இல்லை. அது அவங்களே என்ன செய்வாங்க, ஒப்புக்கொள்ளுகிற ஒரு உண்மை. அப்போ அல்லாஹ் அவங்களுக்கு தெளிவுபடுத்தியதன் அடிப்படையில் தான் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வியை கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இதில் உள்ள நுட்பம் என்ன, இந்த படைப்புடைய தன்மை இதுதான் என்று அல்லாஹ் அவர்களுக்கு தெரியப்படுத்திட்டான். அப்படி இருந்தும் அந்த ஒரு படைப்பை எல்லாம் ஏன் படைக்கிறான், அதில் ஏதாவது ஹிக்மத் இருக்கும் இல்லையா, நுட்பம் இருக்கும் இல்லையா, அந்த நுட்பத்தை அறிவதற்காக வேண்டித்தான் மலாய்க்கா என்ன செய்கிறாங்க, இந்த கேள்வியை கேட்கிறார்கள். அப்போ அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் யார், நாங்கள் என்ன செய்கிறோம், நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக்க, நாம் உன்னை என்ன செய்கிறோம், புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், உன்னை துதித்து கொண்டிருக்கிறோம். தினமும் எங்களுடைய வேலை என்ன, அல்லாஹ் மலாய்க்காவை பொறுத்தவரையில் அவர்கள் என்ன செய்கிறாங்க, இரவு பகல் பாராமல் இடைவெளி இல்லாமல் எந்நேரமும் அல்லாஹ் துதித்து கொண்டிருக்க முடியும். அல்லாஹ் அவர்களை பண்பாக சொல்லும்போது என்ன செய்வான், அவங்க என்ன செய்வாங்க, லா யஃப்துரூன், அவர்களுக்கு அதில் எந்த களைப்புமே இல்லை, ஓய்வு உறக்கம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வை துதிப்பாடிக்கொண்டே இருக்கக்கூடியவங்க. மனிதனே அல்லாஹ் வணங்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் படைச்சிருக்கானாலும் மனிதன் என்ன செய்யறதில்லை, எல்லா நேரமும் அதை செய்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஆற்றலும் யாருக்கு இல்லை, மனிதனுக்கு இல்லை. அப்போ இப்படி இருக்கும்போது மலாய்க்கா என்ன செய்கிறாங்க, அதை சொல்லி நாங்கள் தான் என்ன செய்கிறோம், எந்நேரமும் உன்னை துதித்து கொண்டும் உன்னை புகழ் பாடிக்கொண்டும் உன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு உன்னை தொழுது கொண்டு இருக்கிறோமே, அப்படி இருந்து அவங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ் அதனால தான் என்ன செய்கிறான், அதற்கு பதிலளிக்கும் முன்னமாகத்தான் இன்னி அலமு மா லா தஅலமூன், அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அப்போது இந்த படைப்பை படைப்பதில் இருந்து கொண்டிருக்கிற நுட்பம் என்ன, அதற்கு பின்னால் அல்லாஹ் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறான், அதனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், எதை இந்த உலகத்திற்கு பறைசாற்ற இருக்கிறான் என்பதை பற்றி யாருக்கு தெரியாது, மலாய்க்காவுக்கு தெரியாது. அப்போ இந்த வசனம் நமக்கு என்ன செய்யுது, நேரடியாகவே அல்லாஹ்வை சொல்லி காட்டிட்டா, என்ன சொல்லிட்டான், இன்னி அலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அப்போ என்ன அர்த்தம், மலாய்க்காவுக்கு என்ன கிடையாது, இல்முல் கைபு கிடையாது, மறைவான ஞானம் கிடையாது. அப்போ மனிதனை பற்றி அவங்க கேட்டது மறைவான ஞானத்தின் அடிப்படையில் அல்ல. அது எந்த அடிப்படையில், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த படைப்பை பற்றி அறிவித்து தந்ததின் அடிப்படையில். இப்போ அந்த கேள்வி கேட்க வேண்டிய தேவை என்ன, அதில் ஒரு நுட்பம் யாரும் அறிந்திருக்கிறான், அந்த கேள்வி ஏன் கேட்கணும், அவங்க எதுக்கு அப்படி கேட்டாங்க அந்த கேள்வியை, எந்த கேள்வி, பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பம் ஏற்படுத்தக்கூடியவங்களை படைக்க போகிறியா என்று எல்லா இடத்துல என்ன செய்கிறாங்க, மலக்குகள் கேட்டாங்களா இல்லையா, இந்த கேள்வியை மலக்கு ஏன் கேட்டாங்க, தெரியாது இல்லையா, தெரியாதான், அதான் உண்மை. அதுக்கு பதில் அதில் ஒரு நுட்பம் அடங்கி இருக்கிறது. அந்த கேள்வி கேட்பதன் மூலமாக தான் என்ன செய்வது, மனிதனுடைய தன்மையில் இதுவும் அடங்கும். மனிதனுடைய தன்மையில் அல்லாஹ் சொன்ன அந்த மனிதன் மூலமாக இந்த உலகத்தில் இஸ்லாஹும் இருக்கிறது, ஃபசாதும் இருக்கிறது. பூமியில் மனிதன் மூலமாக சமாதானம் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளும் இருக்கிறது, குழப்பம் செய்யக்கூடிய நிலையும் இருக்குது. அப்போ இரண்டு தன்மையும் யார்கிட்ட இருக்குது, மனிதன்கிட்ட இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு படைப்பாக என்ன செஞ்சிருக்கிறான், மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான். அப்போ அந்த படைப்பை எதற்காக படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதில் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், ஒரு நுட்பத்தை வைத்திருக்கிறான். அந்த நுட்பம் என்ன நம்ம பார்க்குறோம். இப்போ மனிதர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார், ஒரு நபி. அதே போன்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அவ்வல் ரசூல், உலகத்திற்கு அனுப்பப்பட்ட முதல் தூதர். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய உற்ற நண்பர். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலீமுல்லா, அல்லாஹ்விடத்தில் உரையாடியவர். இப்படி நினைக்கிறோம் எத்தனை நபிமார்களை பார்க்குறோம். அதே போன்று நபிமார்களை தாண்டி நல்ல மனிதர்கள், பாவங்கள்லேருந்து விலகி வாழக்கூடிய, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய, தக்வாவோடு இருக்கக்கூடிய எத்தனை மனிதர்களை என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். இப்படிப்பட்ட மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான் படைக்கணும்னு அல்லாஹ் நாடி இருக்கிறான். அந்த படைப்பின் மூலமாக தானே அவங்களுக்கு இந்த தரஜா கிடைக்கும். அதே போன்ற உலகத்தில் என்ன செய்வோம், அல்லாஹ்வுடைய ஆற்றல் அல்லாஹ் என்ன செய்யறான் வெளிப்படுத்தி காட்டுறோம். அல்லாஹ்வுக்கு இப்படிப்பட்டவர்களையும் படைக்க முடியும், இப்படிப்பட்டவர்களையும் படைக்க முடியும். மனிதர் புனிதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா மனிதர்களை சிலர் என்ன செய்வாங்க, மனிதனை பொறுத்தவரையில் பலவீனமாக படைக்கப்பட்டிருக்கிற ஒரு படைப்பு, பாவம் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையோடு படைக்கப்பட்டிருக்கிற படைப்பு. அப்படி இருந்தும் இந்த நபிமார்கள் எப்படி இருக்கிறாங்க, பாவமற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்போ அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, மலாய்க்கா என்கிற அந்த படைப்பு அறவே பாவம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள். லா யஸூன் அல்லாஹ மாமரும் வயஃஅலூன மா யுமரும். அல்லாஹ் அவர்களை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றான், அல்லாஹ் ஏவியதற்கு அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, மாறு செய்ய மாட்டாங்க. மாறு செய்தல் என்கிற அந்த சிந்தனையே இல்லாத ஒரு படைப்பு யாரு, மலாய்க்கா. அவருக்கு என்ன இல்லை, அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. ஆனால் மனிதன் எப்படி படிச்சிருக்கிறான், மாறு செய்வதற்கும் அவனுக்கு தெரியும், மாறு செய்ய வேண்டும் என்கிற உந்துதலும் அவனிடத்தில் இருக்கு. அது ஷைத்தான் பொறுத்திருக்கு. இப்படி ஒரு சோதனையில் ஒரு சோதனைக்குரிய வடிவில் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட அவன் என்ன செய்கிறான், அதில் அல்லாஹ் எஞ்சி வாழக்கூடியவன் இருக்கிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் தன்னை படைத்த இலக்கை மறந்து பாவியாக வாழக்கூடியவன் இருக்கிறான். அப்போ இப்படி எல்லாத்தையும் எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான், படைத்து அதன் மூலம் என்ன செஞ்சிருக்கிறான். மலாயிக்காவிற்கும் அல்லாஹ் பாடத்தை புகட்டுறான், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இந்த மனிதன் மூலமாக என்ன செய்ய ஏற்பட இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா செய்றான் சொல்லி காட்டுறான். அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஅல்லம ஆதமன் அஸ்மாஹுல்லா. ஆதமுக்கு நம்ம செஞ்சோம், அனைத்து பொருட்களின் பெயர்களை கற்றுக் கொடுத்தோம். எல்லா பொருட்களை பற்றிய பெயர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா செஞ்சா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுக்குறான். சும்மா அரந்தஹும் அலல் மலாயிக்கா. பிறகு அதை என்ன செய்யறான், அல்லாஹ் மலாய்க்காவிடம் எடுத்து காண்பிக்கிறான். என்ன அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தான அந்த பொருட்களை எல்லாம் மலாய்க்காவிடத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், எடுத்து காண்பிக்கிறான். ஃபகால அம்பிஊனி பிஅஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் சாதிகீன். பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான், மலாய்க்காவிடம் சொல்றான், நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு எடுத்து சொல்லுங்கள். என்னெல்லாம் பொருள் இருக்கோ அந்த பொருளை எதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ஆதமுக்கு பேரை கற்றுக் கொடுத்தான்னு அந்த பொருளை எடுத்து காட்டி என்ன செய்யறான், மலாய்க்காவிடம் அல்லாஹ் கேட்குறான், இதோடைய பேரில் சொல்லுங்கள். அப்போ இது முந்தைய வசனத்தோட தொடர்ச்சி. அந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னால், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். அப்போ அதெல்லாம் என்ன செய்யறான், வெளிப்படுத்தி காட்டுறான். உங்களுக்கு எல்லாம் தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எல்லாவற்றில் இருந்து கொண்டிருக்கிற நுட்பமும் உங்களுக்கு தெரியாது. அது அல்லாஹ் என்ன செய்யறான், வெளிப்படுத்தும் மன்னமாக சொல்லி காட்டுறான். இப்போ இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது தொடர்பாக சொன்னாங்க. அவங்க நினைச்சாங்க, மலக்குல் மௌத்தை பூமிக்கு அனுப்பி அல்லாஹ் செஞ்சான், பூமியிலேருந்து மண் எடுத்துட்டு வா, எதுக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு. அப்போ அவர் என்ன செஞ்சார், பூமியுடைய மேற்பரப்பிலிருந்து என்ன செஞ்சாங்க, மண் எடுத்து கொண்டு வந்தார். அதில் கருப்பு, சிகப்பு, வெள்ளை எல்லா விதமான நிறமும் இருந்தது பூமியில் இருக்கக்கூடிய மண். இப்போ இதே அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க, மனித சந்ததி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் என்கிற பேரும் என்ன செய்யப்பட்டிருக்கு, இந்த பூமியுடைய மேற்பரப்பிலிருந்து மண் எடுக்கப்பட்டவர் என்கிற அர்த்தத்தில் தான் அந்த பேரும் அவருக்கு சூட்டப்பட்டிருக்கின்றதை சொல்லி காட்டுறாங்க. இந்த பூமியுடைய மண்ணின் நிறங்களை போன்றுதான் மனிதனுடைய குணங்களிலும் என்ன செய்யப்படும், நல்லவர்கள் தீயவர்கள் என்கிற அந்த வேறுபாடு இருக்கின்றதை என்ன செய்கிறாங்க, இமாம் ஃப்ரியாபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதற்கு விளக்கமாக சொல்லி காட்டுறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைப்பதற்கு அல்லாஹ் பூமியுடைய எல்லா பகுதியிலிருந்தும் மண்ணை எடுத்தான். ஃபஜா பனு ஆதம் மின்ஹும் அல் அஹ்மர் வல் அபியத் வல் அஸ்வத் வ பைன தாலிக். அதனால தான் மனிதன் என்ன செய்கிறான், கருப்பு, சிகப்பு, வெள்ளை இரண்டுக்கும் இடைப்பட்ட நிறம் இதெல்லாம் இருந்துகிட்டு இருக்கு. சரிங்களா? வசாலு அலா கதிரில் அர்லி, அதே மாதிரி கடினமானவர்கள், இலகுவானவர்கள்,
இப்படி என்ன செய்கிறாங்க, மண்ணின் தன்மைக்கேற்ப நல்லவர்கள் தீவர்கள் என்று எல்லாம் என்ன செய்கிறாங்க, மனிதர்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்றாங்க. இப்போ மனிதன் என்பது என்னது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மண் எப்படிப்பட்டது, ஒரே மண் அல்ல, பலதரப்பட்ட மண். அதன் அடிப்படையில் தான் மனிதனுடைய அந்த தன்மைகளும் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் என்ன செய்கிறாங்க இந்த வசனத்தில் இந்த இந்த செய்தியில் இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எல்லா பேரையும் கற்றுக் கொடுத்தான்னு சொன்னால் அதில் என்னெல்லாம் அடங்குன்னு சொன்னால் மனிதன், விலங்கு, பறவைகள், அதே போன்று உயிரினங்கள், இப்படி எல்லாத்துடைய பேரையும் அல்லாஹ் நிறுத்திட்டான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தாங்க என்பதாக இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இதில் வந்து மொழிகளும் அடங்கும் என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தது என்னெல்லாம், படைப்புகளை பற்றிய அறிவு, அதாவது மனிதன், விலங்கு, தாவரங்கள், செடி கொடிகள், மரம், கடல், பூமி, இது போன்ற அறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு சேர்ந்து மொழிகளை பற்றிய அறிவும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அதுக்கு இன்னொரு வசனம் நமக்கு சான்றா இருக்கு. என்ன வசனம் யாருக்க தெரியுமா? மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா மொழிகளையும் கற்றுத் தந்திருக்கிறான். அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த ஞானத்தை கொடுத்திருக்கிறான் அப்படின்னு தெரியாதா? அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு பேசி கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லலையா? அர் ரஹ்மான் ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான், மனிதனுக்கு கிறிஸ்டான் பயான் அவன் கற்றுக் கொடுத்தான். அப்போ மொழிகளை கற்றுத்தந்தது யாரு? அல்லாஹ் தான். அந்த மொழிகள் முதல்ல யாருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ அதன் அடிப்படையில் அவருக்கு அனைத்து மொழிகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் போன்றவர்களுடைய வாதம். சரிங்களா? அப்போ அந்த பொருட்களை அல்லாஹ் என்ன செய்றான், மலாயிக்காவை எடுத்து காண்பித்து, நீங்கள் மனிதனை விட சிறந்தவர்கள் என்று சொன்னால் இதையெல்லாம் என்ன செய்யுங்க, என்னென்று சொல்லி காட்டுங்கள் என்று என்ன செய்றான் அல்லாஹ் தஆலா அவர்களிடத்தில் கேட்குறான். ஏன்னா அவங்க தான் என்ன செஞ்சாங்க, மனிதர்கள் ரத்தம் சிந்தி குழப்பத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதனால் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு சோதனை வைக்கிறான். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் என்று சொன்னால் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் என்பதுதான் அதற்கான அர்த்தம். ஏன்னா அல்லாஹ் தஆலா அவங்க என்ன சொன்னால், நீங்கள் இன்குத்தும் சாதிக்கின்னு என்று சொன்னால் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அது சொல்லுங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன சொன்னால், உண்மையாளர்கள் என்று சொன்னால் நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் என்று. அப்போ தான் அது கரெக்டாக வரும். ஏன்னா மலாய்க்காவை அல்லாஹ் உண்மையாளராக பொய்யனான்னு கேட்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இல்லை, பொய் இல்லை. அப்போ அப்படி உள்ள ஒரு படைப்படத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அது சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால், நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பற்றி வாதிடுவீங்கன்னு சொன்னால் அந்த வாதத்தில் உங்கள்கிட்ட அறிவு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நினச்சிங்க இதை சொல்லுங்கள் என்பதுதான் அதற்கான பொருள் என்பதாக என்ன செய்கிறாங்க இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லுகிற போது இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க. இதான் இந்த இடத்துல பொருத்தமும் கூட. அப்போது அல்லாஹ் தஆலா இன் குன்தும் சாதிகீன் என்று மலாயிக்காவை கேட்டதுடைய அர்த்தம் என்ன இல்லை, நீங்கள் வந்து உண்மையாளர்கள் பொய்யர்கள் என்கிற அந்த உண்மை பொய் என்கிற அந்த அர்த்தத்தில் அல்ல, மாறாக எந்த அர்த்தத்தில், நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு சொன்னால். இப்போ நீங்கள் வாதிடுறீங்க இல்லையா, என்ன வாதிடுறீங்க, பூமியில் ரத்தம் சிந்துவாங்க, குழப்பம் செய்வாங்க. அப்போ அது குறித்து நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? அறிஞ்சிருந்தால் இதை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட கேள்வி கேட்குறான் என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். காலு சுப்ஹானக, நீ மிக தூய்மையானவன். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வே நீ மிக தூய்மையானவன். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீ எங்களுக்கு எதை கற்றுத்தந்தாயோ அந்த அறிவை தாண்டி எங்களுக்கு வேற எந்த அறிவும் இல்லை. அப்போ இது என்ன செய்யுது, மேலே சொன்ன வசனத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இல்முல் கைபு கிடையாது இல்லையா? அப்போ அவங்க கேட்ட கேள்வி எங்கிருந்து வந்தது, அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்த அறிவில் இருக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு அறிவித்து கொடுத்த அறிவிலிருந்து தான் அவங்களுடைய கேள்வி வந்தது. என்ன கேள்வி, பூமியில் ரத்தம் சிந்தி குழப்பம் செய்யக்கூடியவர்களா நீ படைக்க இருக்கிறாய் என்கிற அந்த கேள்வி என்ன கேள்வி அல்ல, அல்லாஹ்வை எதிர்த்து அவங்க கேட்ட எதிர்கேள்வி அல்ல, அல்லாஹ்வுக்கு முரண்பட்டவர்கள் கேட்ட கேள்வி அல்ல. மாறா என்ன அர்த்தம், அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த இல்மிலிருந்து ஞானத்திலிருந்து என்ன விதமான தன்மை கொண்டவர்களாக இந்த மனிதன் என்கிற படைப்பு இருக்கும் என்பதை பற்றி அல்லாஹ் என்ன செஞ்சு அவங்களுக்கு அறிவித்து தந்ததன் அடிப்படையில் கேட்ட கேள்வி. இப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். இந்த நிகழ்வு, அதாவது மனிதனை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் மலாயிக்காவிடம் பேசிய இந்த உரையாடல் என்பது மலாயிக்காவிடம் அல்லாஹ் மசூரா செய்வதற்காண்டி கேட்ட விஷயம் இல்லை, அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்,
சில பேர் அப்படி புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லாவே மலக்களிடத்தில் ஆலோசனை செஞ்சுருக்கிறான். அப்படி சொல்லக்கூடாது. அல்லாவுக்கு யாரிடத்தில் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஆலோசனை செய்ய வேண்டிய தேவையில்லை, தேவையற்றவன். இப்போ அல்லாஹ் எந்த அடிப்படையில் அவங்கள்ட்ட கேட்டிருக்கான்னு சொன்னால், இதெல்லாம் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி, மனித சமுதாயத்திற்கு இதை சொல்லிக் கொடுப்பதற்காக வேண்டித்தான் நல்லா எடுத்திருக்கிறான். இது போன்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறான் என்று என்ன செய்கிறாங்க, அவர் சொல்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க, மலக்கள் சொன்னாங்க, சுப்ஹானக்க, நீ பரிசுத்தமானவன், அதாவது மிக தூய்மையானவன். அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மறைவானவற்றை அறிய மாட்டாங்க. அப்போது மறைவானவற்றை அறியக்கூடியவன் தான் யார்? இங்கே பரிசுத்தமானவன் என்று ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாஹ் மட்டும்தான் யார்? குறைகளுக்கு அப்பாற்பட்டவன், தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்று சொன்னால் எல்லாவற்றையும் நுணுக்கமாக அறிந்தவன். சரிங்களா? மறைவான விஷயமும் யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் மறைவான விஷயம் தெரியாது. அப்போது இப்போ நம்ம இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். நமக்கு இதில் ஒரு பாடம் இருக்குது. நம்ம யாரை பற்றி என்ன செய்யக்கூடாது, ஜட்ஜ்மெண்டல், நம்ம அப்படித்தான் இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அதற்கு இடம் அளிக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா நமக்கு தெரியாதது பலதும் இருக்கிறது. அதனால தான் என்ன செய்வாங்க, சலபு சாலிஹ்கள் யாராவது என்ன செய்வாங்க, ஒருத்தரை பற்றி நல்லது சொல்கிறதா இருந்தாலும் சரி, கெட்டது சொல்கிறதா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிஞ்சது இதுதான், இதுக்கு மேலே அல்லாஹ் அறிந்தவன் அப்படி சொல்லுவாங்க. ஒருத்தரை பற்றி நல்லது சொல்கிறதா இருந்தால் ஃபலா உஸக்கி அலல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோட யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பரிசுத்தப்படுத்த மாட்டோம். அல்லாஹ் தான் பர்ஃபெக்ட், மற்றபடி யாரையும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அல்லாஹ்வுக்கு இடையாக பர்ஃபெக்ட் என்று சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் என்ன செய்கிறான், குறைகளற்றவன், அவனிடத்தில் சரி பரிசுத்தன்மை முழுமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா அவன் தான் என்ன செய்கிறான், மறைவானவற்றை அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ நாங்கள் யார்? நாங்கள் யாருமே என்ன இல்லை, அதாவது மலக்குகள் சொல்லக்கூடிய நாங்கள் யார் என்ன இல்லை, மறைவானவற்றை அறிந்தவர்கள் அல்ல, பரிசுத்தவான்கள் அல்ல. எனவே நாங்கள் என்ன செய்கிறோம், எங்களுடைய தவறிலிருந்தும் பாவத்திலிருந்தும் உன்பக்கமே நாங்கள் என்ன செய்கிறோம், மீளுகிறோம். இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீ யார், எல்லாவற்றையும் அறிந்தவனாகவும் நுட்பமான நுண்ணறிவாளனாகவும் இருக்கிறாய் என்று நினைச்சிட்டாங்க மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கூறினார்கள். அப்போ ஞானத்தில் முழுமை அடையாதவர்கள் தான் மற்ற எல்லா படைப்பும், அது மலக்காக இருந்தாலும் சரி, அதைத்தான் என்ன செய்கிறாங்க மலக்குகள் என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் சொல்லி காட்டுறாங்க. இப்போ இந்த வசனத்தில் இருக்கிற சுப்ஹானக்க என்கிற வார்த்தைக்கான விளக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உமர் அல்லாஹ் அவர்கள் செய்கிறாங்க, அலி அல்லாஹ் அவர்களிடத்தில் கேட்குறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம், சுப்ஹானல்லாஹ் என்றால் என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அதற்கு சொன்னாங்க, அல்லாஹ் தனக்கென விரும்பி பொருந்தி கொண்ட வார்த்தையாகும், அதை கூறுவதை அல்லாஹ் விரும்புகிறான். சுப்ஹான் என்று சொன்னால் பரிசுத்தம், அதாவது அல்லாஹ்வை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், தூய்மைப்படுத்துகிறோம். அல்லாஹ் மிக தூய்மையானவன், அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன் என்பதால் அந்த வார்த்தைக்கான பொருள். அப்போ அந்த வார்த்தையை அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்வதை விரும்புகிறான் என்று என்ன செய்கிறாங்க இப்னு அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. அப்போ அதைத்தான் என்ன செய்யுது, இந்த வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ சுப்ஹானக லா இல்ம லனா, அவங்க என்ன சொன்னாங்க, அல்லாஹ் நீ மிக பரிசுத்தமானவன், உன்னை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம், நாங்கள் எங்களுக்கு என்ன இல்லை, எந்த ஞானமும் இல்லை, இல்லாமல் அல்லா நீ எங்களுக்கு அறிவித்து தந்ததை தவிர. இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நீ யார், யாவற்றையும் அறிந்தவன், எல்லா அறிவுக்கும் சொந்தக்காரன் யார், அல்லாஹ் மட்டும்தான். ஹக்கீம், எல்லாவற்றை குறித்தும் நுட்பமான நுண்ணறிவாளன், ஹிக்மத்துடையவன். ஹக்கீம் என்று சொன்னால் ஹிக்மத்துடையவன், அதில் எல்லாத்திலும் இருக்கக்கூடிய நுட்பம் என்ன. அப்போ இதில் இந்த வார்த்தையில் என்ன அர்த்தம், என்ன விளக்கம் இருக்குது, அல்லாஹ் ஏன் படைக்கிறான், எதற்கு படைக்கிறான் என்கிற நுட்பம் யார்கிட்ட தான் இருக்குது, அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த கேள்வியிலேருந்து நாங்கள் என்ன செய்கிறோம், மீண்டுட்டோம். யார், மலக்குகள் என்ன சொல்கிறாங்க, அந்த கேள்வியிலேருந்து நாங்கள் மீண்டுட்டோம், எங்களுக்கு விடை கிடச்சிருச்சு. என்ன விடை கிடச்சிருச்சு, அதை பற்றி நுட்பம் உனக்கு தான் தெரியும், எங்களுக்கு தெரியாது, தெரியவும் தேவையில்லை. ஏன்னா சில விஷயங்களை பற்றிய ஹிக்மத்துகளை அல்லாஹ் என்ன செய்யறதில்லை, வெளிப்படுத்துறதில்லை. பல விஷயங்களை பற்றிய நுட்பங்கள் அல்லாஹ் வெளிப்படுத்தினாலும் பல விஷயங்களை பற்றிய நுட்பங்களை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைத்திருக்கிறார். அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அதுவே என்னது, அல்லாஹ்வுடைய ஹிக்மத். சரிங்களா? ஒவ்வொன்றும் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் சில விஷயங்களுக்கு நமக்கு தெரியும் இல்லையா, சில விஷயங்களுக்கு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். எப்படி தெரிந்து கொள்ள முடியும், ஒன்று அல்லாஹ் அதை சொல்லி இருப்பான், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி இருப்பாங்க, இல்லையா காலம் அதை நமக்கு தெளிவுபடுத்தும், காலம் நமக்கு அதை தெளிவுபடுத்தும். இதை தாண்டியும் நுட்பங்கள் இருக்கிறது, ஹிக்மத்துகள் இருக்குது. அது யாருக்கு தான் தெரியும், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் செய்யணும், நமக்கு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி,
அல்லாஹ்வுடைய ஹிக்மத், அல்லாஹ்வுடைய நுட்பம் என்பது எல்லாவற்றையும் நம்மால் சூழ்ந்தறிய முடியாது, நம்மால் தெரிந்து கொள்ள முடியாது என்று இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு நாடியதை புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். நம்ம சில பேர் வாழ்க்கையில் நினைச்சுவாங்க, கஷ்டப்பட்டு உழைப்பாங்க, ஆனால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது. அதே மாதிரி சில பேர் அவரளவுக்கு கஷ்டப்பட மாட்டார், வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க இல்லையா? அப்படி நம்ம பார்க்குறோம். 2 பேர் இருக்கிறாங்க, ஒருத்தர் ரொம்ப கடினமாக கஷ்டப்படுறாரு, அவனை வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியல. இன்னொருத்தர் அவ்வளோலாம் கஷ்டப்பட மாட்டார், ஆனால் சீக்கிரத்தில் முன்னுக்கு வந்துடுவார். ஏன் 2 பேரும் தானே உழைச்சாங்க, 2 பேரும் சம்பாதிக்க முயற்சி பண்ணாங்களே, ஏன் ஒருத்தர் முன்னுக்கு வந்தார் ஒருத்தர் முன்னுக்கு வரல? அங்கே நம்ம என்ன சொல்லுவோம், அவருக்கு எல்லாம் நாடி இருக்கிறா, இவருக்கு அது எல்லாம் நாடலை, இவருக்கே எல்லாம் நாடாமல் போனா? அதுக்கான நுட்பம் அவரால் அறிந்து கொள்ள முடியாது. அது யாருக்கு தான் தெரியும்? அல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா உலகத்தில் கிடைச்சா உனக்கு கொஞ்சமாக கிடைக்கும், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் கஷ்ட நஷ்டத்துடைய வாழு, உனக்கு மறுமையில் வரும்போது நினைச்சினேன் இதை விட சிறந்தது தரேன் அப்படின்றதுக்காக ஒருத்தர் அல்லாஹ் நினைச்சினா உலகத்தில் கஷ்டப்படுத்துறான்னு சொன்னால் அது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். அந்த ஹிக்மத்தை புரியாத நாம் என்ன செய்வோம், நான் எவ்வளோ செஞ்சாலும் அல்லாஹ் எனக்கு ஒன்றுமே தரலையே, இப்படிதான் நிறைய பேர் என்ன செய்வாங்க, விரக்தியில் ஆவாங்க, அல்லாஹ்வை என்ன செய்வாங்க, அல்லாஹ் மீது அவநம்பிக்கை கொள்வாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் ஹக்கீம். அல்லாஹ் யார்? அலீமு, ஹக்கீமு. இது 2 அல்லாஹ்வுடைய பேர்கள். அல்லாஹ் அலீம். அலீம் என்றால் எல்லாத்தையும் அறிஞ்சவர், எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு தெரியாத எதுவுமே இல்லை. ஹக்கீம், அல்லாஹ் நுட்பமானவர். அல்லாஹ்வுடைய நுட்பத்தில், அல்லாஹ்வுடைய ஞானத்திலிருந்து மறைந்த ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் துல்லியமாக அறிந்து வைத்திருக்கிறான். இப்போது அல்லாஹ் தஆலா நினைச்சான், ஒருவருக்கு கொடுக்கிறான் கொடுக்காமல் இருக்கிறான்னு சொன்னால் எல்லாத்துலையும் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஹிக்மத் அடங்கி இருக்கிறார். கொடுக்கறதுலேயும் ஹிக்மத் இருக்குது, கொடுக்காமல் இருக்கிறதுலேயும் ஹிக்மத் இருக்குது. சரிதானே? ஒருத்தருக்கு அல்லாஹ் கொடுத்துட்டு அவன் என்ன செஞ்சிருவான், ஒருவேளை அவன் அதன் மூலமாக வழிகட்டு போயிடுவான், நாசமாக போயிடுவான். அப்போ அல்லாஹ் சோதனையிலே வச்சிருக்கிறான், அவனை நீ நாசமாக இடக்கூடாதுன்றதுக்காக. அதுதான் அதில் இருக்கிற ஹிக்மத்தாக இருக்கும். ஆனால் நம்ம தெரியாது, நம்ம என்ன செய்வோம், எனக்கு கிடைக்கிற, நான் கஷ்டப்பட்டேன், நான் முயற்சி பண்ணேன், எல்லாத்திலையும். இப்போ அது பொருளாதாரம்னு மட்டும் இல்லை, பதவிகளாக இருக்கட்டும், பட்டங்களாக இருக்கட்டும், தகுதிகளாக இருக்கட்டும், ஏன் மார்க்காக இருக்கட்டும், எதில் ஆனாலும் சரி, அல்லாஹ் நமக்கு கொடுத்ததை நினைச்சிடும் புரிஞ்சுக்கொள்ளணும். கொடுத்ததில் அல்லாஹ்விடத்தில் என்ன இருக்கும், அல்லாஹ்வுடைய ஹிக்மத் இருக்கும். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் அதில் கண்டிப்பாக இருக்கும். நம்ம அது தெரியலைனாலும் பரவாயில்லை, நம்ம அதை நினைச்சுவோம் புரிஞ்சு கொண்டு வாழ்வோம் என்கிற அடிப்படையை நம்ம நினைச்சணும். அல்லாஹ்வுடைய இந்த பேரின் மூலமாக நம்ம விளங்கணும். அதன் அடிப்படையில் நம்ம நினைச்சணும். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டதை போன்று அல்லாஹ் தஆலா இதில் என்ன செஞ்சிருக்கிறான், மனிதனை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் மலாயிக்காவிடம் பேசியதும் படைத்ததற்கு பின்னர் நடந்த சில நிகழ்வுகளையும் அல்லாஹ் நினைச்சான் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த இடத்துல எல்லாம் தான் அல்லாஹ் நினைச்சான் அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஞானத்தையும் அவனுடைய நுட்பத்தையும் நமக்கு எடுத்து சொல்கிறான். அதை நம்ம எல்லா நேரத்திலும் விளங்கணும். நம்முடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க நம்ம நினைச்சணும், அல்லாஹ் பரிபூர்ணமான ஞானத்திற்கு சொந்தக்காரன். அல்லாஹ் குறை உள்ளவன் அல்ல, அல்லாஹ் நிறைவானவன். நாம குறை உள்ளவர்கள். நம்முடைய குறை அறிவை கொண்டு அல்லாஹ்வை சிந்திக்கிற போது நமக்கு என்ன செய்யாது, சில நேரத்தில் விளங்க முடியாமல் போயிடும். அதே போன்று நம்முடைய குறைவான நுட்பத்தை கொண்டு, ஹிக்மத்தை கொண்டு நம்ம நினைச்சலாம் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற சோதனைகளிலும் அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளிலும் நினைச்சினான் நமக்கு என்ன லாப நஷ்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது, அதில் இருந்து கொண்டிருக்கிற நுட்பம் என்ன என்பதை தெரியாமலும் போகலாம். எப்படி இருந்தாலும் நம்ம நினைச்சணும் அல்லாஹ்வுடைய கலா கதரை புரிஞ்சு கொண்டு நினைச்சணும் போய்கொண்டிருக்கணும் அப்படின்றதான் வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற பாடம். அப்படிப்பட்ட பாடத்தை நம்ம நினைச்சணும் படிப்படியாக கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதை தொடர்ந்து இன்னும் இந்த உரையாடல் தொடர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால், இதற்கு பிறகுதான் இப்லீஸுடைய சம்பவம் வரும். அவன் மனிதனை வழிகெடுத்தது எப்படி, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களை அவர்கள் எப்படி சொல்லி காட்டினாங்க என்பதை பற்றிய செய்திகள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அந்த வசனங்களை நம்ம வரக்கூடிய அமர்வில் பார்ப்போம். அல்லாஹ் தஆலா அவனுடைய வசனங்களில் எந்த அர்த்தத்தை நாடி அவருடைய வசனங்களை நமக்கு அல்லாஹ் அருளினானோ அதே அர்த்தத்தில் அதை புரிந்து கொண்டு அதே முறையில் அவற்றை நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற நல்லதொரு தௌஃபீக்கினை நம் அனைவருக்கும் வழங்கட்டும் என்கிற பிரார்த்தனையோடு நிறைவேற்றுகிறேன். வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.